வணக்கம். என் பெயர் சேசஸ்மிதா. நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இப்பொழுது பூக்களின் நகரம் சொல்கின்றேன். பூக்களின் நகரம். ஒரு ஊரில் ஒரு அழகான நகரம் இருந்துச்சான். அந்த நகரத்தில் நிறைய பூக்கள் இருந்துச்சான். பூக்களுக்கு ஒரு ராணி, அது சூரியகாந்தி பூவை. ஒரு நாள் பூக்களின் நினைக்கங்க ரொம்ப காய்ச்சல் கோச்சிச்சான். மருந்து வேண்டும், அவசரம். மருந்துக்கு எங்கே போக? மூலிகை நகரத்தில் மருந்து கிடைக்கும். அடட, அது ரொம்ப தூரமே. யார் எங்கே போகுது? நான் போகிறேன் அப்படியே சமைங்க போ சொன்னான். மூலிகை நகரத்துக்கு உடனே கிளம்பிச்சான். உடனே கிளம்பினோடனே ராணிக்கு மருந்து வேண்டும். வேகமாக நடந்து போயிடுச்சுச்சான். சரியாக தான் போகிறோமா, எந்த பாதை அப்படின்னு குழப்பமாக இருந்துச்சான். மூலிகை நகரம் எந்த பக்கம் அப்படி போயிடுச்சா. போகும்போது மனிதர்களின் நகரம் அது வந்துட்டு சம்மங்கி பூக்கு ஆச்சரியம். மனிதர்களின் நகரத்தில் எங்கு பார்த்தால் வண்ண வண்ணங்களாக இருக்கிறது. ஆனால் நம்ம நகரில் மட்டும் எல்லாம் வெள்ளையாக இருக்குது. ஏப்படி சம்மங்கி பூ யோசிச்சுட்டான். சிறுவன் வந்தானா. சிறுவனை கேட்டுச்சான், இது செவந்தி பூ என்றான் சிறுவன். செவந்தி பூவா, வித்தியாசமாக இருக்குது என்றது. இது சொன்னான் சம்மங்கி பூ. ஆமாம், இது மஞ்சள் வண்ண என்றான் சிறுவன். மஞ்சளா, சரி. சம்மங்கி பூவுக்கு ஒன்றும் புரியவில்லை. பக்கத்தில் ஒரு கோலமாவு கடந்துச்சான். அந்த கடையில் கூட்டிகிட்டு போனாலாம். டப்பாவில் கூட்டிகிட்டு போனான் சிறுவன். டப்பாவில் ஒவ்வொரு இதாக கோலமாக இருந்துச்சான். பல வண்ணங்கள் கோலமாமா. சிறுவனையே கோலமாவெல்லாம் ஒவ்வொரு வண்ணத்தையும் காட்டினாலா. அந்த நீலம், ஊதா, பச்சை, மஞ்சள், கருநீலம் எல்லாம் காட்டினால. காட்டிட்டு சம்மங்கி பூவுக்கு வண்ணங்களை வாங்கி கொடுத்தானா. சம்மங்கி பூ கை நிறைய வண்ணங்கள். சம்மங்கி நன்றி சொன்னிச்சான். சீக்கிரம் போகணும், ஊருக்கு கிளம்பிச்சா சம்மங்கி பூ எப்போது வரும் அப்படின்னு மூலிகை நகரத்தில் எப்போதுமே அந்த போன உடனே எல்லாரும் நின்றுக்கிட்டாங்களாம். எப்போ வரும்னுக்கு பூக்கள் காத்துட்டு இருந்துச்சுன்னா. வண்ணங்கள் எல்லாரும் கீழே வச்சுச்சா எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்களாம். அப்புறம் கடைசியாக லாஸ்ட்டாக வந்தாங்களாம் ராணி. இப்போ ராணி வந்தோடனே சம்மங்கி பூக்கு ரொம்ப கவலையாம். இது வந்து மல்லிகைப்பூ வந்துட்டு தனது மஞ்சளை நிறத்து ராணிக்கு கொடுத்துச்சான். ராணி எங்களுக்கு வாசமே போதும், நீங்கள் இந்த மருந்தை வச்சுக்கோங்க அப்படி சொன்னச்சா. எல்லா பூவும் இருந்தா வெள்ளையாக இருந்தா நல்லாவாக இருக்கும், நல்லாவே இருக்காது. இது ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு வண்ணம் கிடைச்சிச்சான். இப்போது ஒவ்வொரு பூவும் அழகு. ராணிக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சான். இப்போது காய்ச்சல் இல்லையா, சரியாக விட்டுச்சான். இப்படித்தான் பூக்களுக்கு வண்ணம் கிடைச்சிச்சான். நாம் மற்றவங்களுக்கு உதவி பண்ணோம். நாம் மற்றவங்களுக்கு உதவி பண்ணால் நம்மளுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது.